அதிமுக பாஜக கூட்டணி விஜயை தங்களுடைய கூட்டணியில் இணைப்பதற்கான முழுமையான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆசிசமா பாயாசமா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கு விஜய் ஆப்ஷன்ங்கிறதே இல்லை. த ஒன்லி ஆப்ஷன் இஸ் டிஎம்கே லெட் ஃப்ரண்ட். வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி வக்ஃபு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. அதை எதிர்த்தது திமுக. விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போனா திமுக வெற்றிங்கிறது கேள்விக்குறியாயிடும். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹர்லால் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சி. வணக்கம் சார். சார், நீங்க ஒரு 5 இடங்கள் அது வரைக்கும் கூட கேட்டீங்க, வெளியில வந்துலாம் சொன்னீங்க. ஆனா 2 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 2013 பயணித்து வருகிறோம். இடையில் வந்த நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தல், இதில் எல்லாம் திமுக கூட்டணியினுடைய வெற்றிக்காக பாடுபட்டிருக்கிறோம். சென்ற 2021 தேர்தலில் எங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன, பாபநாசமும் மணப்பாறையும். இந்த 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம், 100 விழுக்காடு வெற்றி பெற்றோம். எனவே எங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணியில் இருந்த கட்சிகள் உடைய எண்ணிக்கை இப்போது அதிகரித்திருக்கிறது. இதுதான் ஒரு சிறப்பான அணி, இதுதான் வெற்றி பெறக்கூடிய அணி என்ற அடிப்படையில் நிறைய புதிய கட்சிகள் இந்த அணிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நம்முடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் இடங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் எங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த 2 தொகுதிகளிலும் மீண்டும் நாங்கள் 2021 வெற்றி பெற்றது போல இப்போதும் 100 விழுக்காடு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஓகே சார். எதனால் இப்போ நீங்கள் கட்சிகளோட வருகை பற்றி சொன்னீங்க. பெரும்பாலான கட்சிகளுக்கு 1 இடங்கள் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. பட் இப்போ மதிமுகலாம் 6 இடத்துலேருந்து 4 இடமா இருக்குது. இன்னமுமே கம்யூனிஸ்டுகளுக்கு இடங்கள் குறையும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வருது. அது எதனால் இந்த குறைப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நிறைய கட்சிகள் இந்த முறை வருது. சென்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் முக்கியமான கட்சிகள்னு சொல்லும்போது காங்கிரஸ் இருந்தது, மதிமுக இருந்தது, 2 இடதுசாரி கட்சிகள் இருந்தனர், விடுதலை சிறுத்தைகள் இருந்தார்கள், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி. இதுதான் அந்த அணி. ஆமாம். சென்ற முறை எதிர் அணியில் போட்டியிட்டவர்கள்லாம் கூட இந்த முறை உதாரணமாக தேமுதிகவாக இருக்கட்டும், அவர்கள் நம்முடைய திமுக அணிக்கு வந்துவிட்ட ஒரு சூழல்ல அனைவருக்கும் இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் திமுக தலைமைக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் எல்லோருக்கும் தொகுதிகளை குறைத்து கொள்கிறார்கள். எல்லாருக்கும் சொல்லும்போது இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும், திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் கூட கணிசமாக குறையக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இருக்கு. சார், இப்போ நீங்கள் தேமுதிக பற்றி சொன்னீங்க. பொதுவாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. என்னன்னா, இப்போ நீங்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நீங்கள் மத்திய பாஜக அரசு கொண்டு வர சில விஷயங்களாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இப்படின்னு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் மத்திய பாஜகவுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக நீங்கள் களத்தில் இருக்கீங்க. தேமுதிக அப்படி அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. திடீர்னு கூட்டணிக்குள்ளே வர்றாங்க. தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வருது. 2 இலக்கத்தில் கொடுக்க போகிறா, ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. அப்படின்ற போது அது இங்கே இவ்வளோ நாள் தொடர்ச்சியாக அந்த கட்சிகளை விட்டுட்டு புதிதாக இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த செயல்பாடும் இல்லாமல் வர்றவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் எத்தகைய விமர்சனங்களும் பண்ணலாம். அதனால் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு
அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தான் அதனுடைய இலக்கு குறிக்கோளாக இருக்கும். அந்த வகையில் தேமுதிகவுக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அதை நாம் சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது. அவர்கள் எதிரணியில் இருந்திருக்கலாம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வாக்கு வங்கி இதுவரைக்கும் அவங்க இந்த தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணிக்கு வர்றாங்கன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை அவர்கள் இப்போது ஒப்புக்கொண்டு அங்கீகரித்து இந்த கூட்டணிக்கு வருகிறார்கள். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்பதை நன்கு உணர்ந்து, அதாவது ட்ரௌனிங் ஷிப் என்று சொல்வார்கள், மூழ்கக்கூடிய கப்பல்லேருந்து வெளியேறி நன்கு கொண்டு போய் கரையில் சேர்க்கக்கூடிய கப்பலில் ஏறணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையுடன் இந்த கூட்டணிக்கு வருவது ஒன்றும் தவறு இல்லையே. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அவங்களுக்கான வாக்கு வங்கி பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போ தேர்தலில் இந்த கள செயல்பாடுகள் கொள்கை அப்படிங்கிறத தாண்டி தேர்தல் எண்ணிக்கை வெற்றி அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுமா? நிச்சயமாக தேர்தலில் வெற்றிங்கிறது மிக மிக அவசியம். அவர்களுக்கு தேமுதிகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அது மறைந்த நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உடைய செல்வாக்கு இன்னும் இருக்கின்றது. அது மறுப்பதற்கு இல்லை. அந்த வாக்கு வங்கியா பொதுவாக 0.5 சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க 2.5 இந்த மாதிரி அளவுக்கு வாக்கு வங்கி வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு விழுக்காடாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அது மிகவும் முக்கியமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே சார். பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்குமே கூட தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு 2006-11 10 இடங்கள் 9 இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கட்சி வளர்ந்துருக்கு. ஆனால் அதை இப்போ தேமுதிகவோட ஒப்பிடும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைவாக கொடுக்கறது, காங்கிரஸ்க்கு 28 இடம் கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைவாக கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களுமே ஒரு விவாதத்துக்குள்ளாதில்ல. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க விவாதம் சொல்லலாம். ஆனால் தெளிவாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகளுடைய தலைவர் அருமை சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம், இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு உகந்த கூட்டணி என்று தெளிவாகவே அவர் பதில் சொல்லிவிட்டார். எனவே அதை பற்றி மற்றவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோருமே சொல்றது என்னன்னா, விஜய் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பாரு. இது வரைக்கும் அது திமுக கூட்டணிக்கு தான் போயிட்டு இருந்தது. இந்த முறை விஜய் அதை பிரிப்பாரு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுதல். அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக பிரிக்க மாட்டார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி விஜயை தங்களுடைய கூட்டணியில் இணைப்பதற்கான முழுமையான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அவர்கள் பாஜக என்ன திட்டமிட்டது என்றால், விஜய் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியின் காரணமாக அவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எல்லாம் பிரிப்பதின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள் சிதறிவிடும், பிரிந்துவிடும். அதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது கள நிலவரம் அப்படி இல்லை. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய் பக்கம் இல்லை. அது கிறிஸ்தவ வாக்குகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் வாக்குகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பக்கம் இல்லை என்பதை அவர்கள் கள நிலவரங்களை உணர்ந்து கொண்டதின் காரணமாக தான் இன்றைக்கு விஜயே அவர்களுடைய பக்கம், அதாவது பாஜக அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி என்று இப்போது சொல்கிறார்கள், அந்த கூட்டணியின் பக்கம் விஜயை இழுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே விஜயினால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பார், சிறுபான்மை மக்கள் வாக்கு திமுக கூட்டணிக்கு செல்வதை தடுப்பார் என்பதெல்லாம் உண்மை அல்ல. ஓகே சார். இன்னொரு கருத்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பொதுவாக சிறுபான்மையினர் இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பல கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றதில்லை. வேற வழி இல்லாமல் தான் திமுகக்கு இது வரைக்கும் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஆப்ஷனாக விஜய் இருக்காரு. விஜய் நான் தனியாக போட்டிட்டா நான் சொல்கிறேன், விஜய் தனியாக போட்டியிடும் பட்சத்தில் அவர் ஒரு ஆப்ஷன் இருக்காரு, அதனால அந்த ஓட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக விஜய் ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அவருடைய முதல் கூட்டத்திலேயே அவர் ஆற்றிய உரை பாசிசமா பாயாசமா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கு நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் பாசிசம். பாசிசத்தை நாம் உணவாக அருந்தக்கூடிய பாயாசத்துடன் ஒப்பிட்டது
நிச்சயமாக எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத பொருத்தமற்ற ஒரு அநாகரிகமான அறிவிலித்தனமான ஒரு ஒப்பீடு என்றே சொல்ல முடியும். இன்னைக்கு பாசிசத்தின் காரணமாக தான் இன்றைக்கு நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்கள், அது வெறும் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்திலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கப்படாமல் அவை இடித்து தரைமட்டமாக்கப்படுவது பாசிசம் இல்லையா? அப்போ அதை பாயாசத்தோட நிச்சயமாக ஒப்பிட முடியுமா? அது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறது தவறு. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பணியாற்றி இருக்கிறது. அதன் காரணமாக தான் ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய நிதிகளை மறுத்தாலும் கூட இன்றைக்கு வளர்ச்சி விகிதத்தில் இரட்டை இலக்கத்தை கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 11 விழுக்காடுங்கிற அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த சூழலில் அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு மகளிருக்கான உரிமை தொகை, அந்த உரிமை தொகையை கூட இந்த தேர்தல் காலத்தில் தடுப்பதற்கு பாஜக அரசு ஒரு திட்டம் தீட்டிய போது அந்த சதியை முறியடித்து ஒரே நாளில் அடுத்த மாதங்களுக்கான தொகையை முன்பணமாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தியது இன்றைக்கு மகளிர்களை எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் உள்ளாக்கி இருக்கிறது. சார், ஆனால் அது தேர்தலுக்காக அவங்க இப்படி பண்றாங்கன்ற கருத்து வருது. இல்லை, நிதிஷ்குமாரை சொல்றோம். இல்லை, தேர்தலுக்காக பண்ணது இல்லையே. 1000 ரூபாய் இப்பமா கொடுத்தாங்க, தொடர்ச்சியாக தானே கொடுத்து வந்தாங்க. 1000 ரூபாய் கொடுத்த காலகட்டத்தில் தேர்தல் தாண்டியும் மொத்தமாக போட்டிருக்காங்க. இப்பமா மொத்தமாக போட்டாங்கன்னா இந்த மாதந்தோறும் 1000 ரூபாங்கிறது அரசாங்கம் அந்த கணக்கில் வர வைக்கக்கூடிய ஒன்று. அதை தடுப்பதற்காக ஒரு திட்டம், அந்த 1000 ரூபா கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது அதை தடுத்திருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த விடியல் பயணம், அதை சாதாரணமான ஒன்றாக நீங்கள் கருதக்கூடாது. சாதாரணமான குடும்ப பெண்கள் தங்களுடைய உறவினர்களை பார்க்குறதுக்கு அல்லது திருமணமாகி கணவர் வீட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய தங்களுடைய மகளை பார்ப்பதற்கு அல்லது ஒரு மருத்துவமனைக்கு செல்வதற்கு அவர்களுக்கு ஓரளவுக்கு பணம் இருந்தால் தான் பயணம் செய்ய முடியும் பேருந்துலங்கிற ஒரு நிலையை மாற்றி இன்றைக்கு விடியல் பயணம், விலை இல்லாத, அதாவது கட்டணம் இல்லாத பயணம், மகளிருக்கு ஒரு வகையான ஒரு எம்பவர்மெண்ட்டை இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. இப்படி இந்த அரசாங்கத்தினுடைய அது தவிர இந்த அரசு நாளைய தலைமுறையை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டிருக்கு. அதனால தான் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டங்களின் மூலமாக ஏற்கனவே பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இருக்கு. அதோடு அவர்கள் இடைநிற்றலை குறைக்க வேண்டும், அவர்கள் உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்கான அந்த திட்டத்தின் காரணமாக உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை மிகவும் உயர்ந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம், அரசு பணிகளுக்கு செல்வதற்கான பயிற்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சியினுடைய தேர்வு வந்துச்சு. அதில் தமிழ்நாட்டிலிருந்து 6 பேருக்கு மேலே நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க தேர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இந்தியாவிலே 2வது இடம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பெற்றிருக்கிறார்னா இதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய பலன்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சென்றடைந்திருக்கிறது சார். எனவே விஜய் ஆப்ஷன்ங்கிறதே இல்லை. The only option is DMK led front. சார், இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இஸ்லாமியர்களோட வாக்குகள்
பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அப்படி நான் கேட்டேன். ஆனா நீங்க பொதுவாக அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னா, இங்க இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் இஸ்லாமியர்களோட வாக்கு திமுகவுக்கு போகுது அப்படின்ற நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து இப்போ பொதுவாக வந்து ஒரு விஷயம் சொல்றாங்களா, வெறும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுனாலே இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களா? அதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை அது வந்து ஒரு பாஜக எதிர்ப்பில் வந்து இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பாஜக எதிர்ப்புங்கிறத அதை வந்து அவ்வளோ சுருக்கி நீங்கள் பார்க்க முடியாது. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தலை நிமிர்ந்து தலை உயர்ந்து எந்த விதமான குனியாமல் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உதாரணமாக நான் சொல்லணும்னா சிறுபான்மை சமூகம் தொடர்பாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி வக்ஃபு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. அதை எதிர்த்தது திமுக. எதிர்த்தது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தையும் ஏகமனதாக நிறைவேற்றியது இந்த ஆட்சி என்பதை நம்ம நிச்சயமாக வந்து மறுக்க முடியாது. இப்படியாக ஒன்றிய அரசு கொண்டு அதற்கு முன்னால் குடியுரிமை திருத்த சட்டம், இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய திமுக தலைவர் அவர்கள் தலைமையில் சென்னையில் எல்லா மதசார்பற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் பேரணி நடத்தியதையும் நம்ம வந்து மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இதுக்கு எதிராகவெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாடு வந்து குரல் எழுப்புகிறது. எனவே வந்து நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறார்கள், பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி திமுகவை ஆதரிக்கிறது என்பதை தாண்டி பாஜகவினுடைய அனைத்து விஷம திட்டங்களையும் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பல்வேறு நடவடிக்கைகளையும் எதிர்த்து திமுக அரசு மிக திறம்பட செயல்பட்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார். சார் நீங்கள் திட்டங்கள் பற்றிலாம் வந்து சொன்னீங்க, இப்போ யூபிஎஸ்சி பற்றி கூட சொன்னீங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி விஜய் கூட ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு. என்னென்னா கூட்டணியை பாதுகாக்கிறதுல தான் இந்த அரசு வந்து இதுவாக இருக்காங்களே தவிர இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து இருக்குது. நாங்குநேரியில் ஆரம்பித்து சிவகங்கை அப்படின்னு பல்வேறு இடங்களில் இந்த படுகொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. கூட்டணி கட்சிகளே பொதுவாக வந்து இதை பற்றிலாம் பெருசாக பேசுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, அது அப்படி சொல்வது தவறு. இது போன்று படுகொலைகள் நடக்கும்போது, வன் செயல்கள் நடக்கும்போது நிச்சயமாக வந்து அதை எதிர்த்து நாங்கள் வந்து குரல் கொடுத்துருக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வந்து நாங்குநேரி சிறுவன் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தோம், முதலமைச்சரை சந்தித்தோம். அதுக்கு வந்து ஒரு கரெக்டிவ் மெஷர் அதை வந்து இந்த அரசு எடுத்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஜகவினருக்கோ அல்லது பாஜகவினரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய்க்கோ எந்த விதமான தகுதியும் கிடையாது. என்ன காரணம்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இதைவிட மோசமாக ஒப்பிட்டு பார்க்கும்போது மகளிருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் அல்லது பொதுவான வன் செயல்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகவே இருக்கின்றது. குற்றம் செய்யப்பட்டவர்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு வேகமாக தண்டனையும் வழங்கப்படுகிறது. உதாரணமாக சொல்லணும்னா கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் சம்பவம் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். அது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. வேகமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை இந்த அரசு விதித்திருக்கிறது. குற்றங்கள் எல்லா மாநிலங்களையும் நடக்கும். ஆனால் அந்த குற்றங்களை பாராமுகமாக அந்த அரசு பார்க்கின்றதா அல்லது அதை வந்து கடினமாக எடுத்து அதற்கு உரியவர்களுக்கு தண்டனை வழங்கி மீண்டும் அந்த குற்றங்கள் நிகழாத வண்ணம் ஒரு படிப்பினையை ஒரு அரசு தருகிறதா என்பது தான் பார்க்க வேண்டும்.
அதை தமிழ்நாடு அரசு சிறப்பாகவே செய்திருக்கிறது. ஆனா தொடர்ச்சியா அந்த குற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குல்ல சார்? நீங்க நீண்ட காலமா எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற விஷயம் தாங்க. எல்லா மாநிலத்திலையும் நடக்கிறது. நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், இந்த மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலேயே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட போது சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு எல்லா விவரங்களையும் தெரிவித்தாங்க. ஸோ இது வேண்டுமென்றே எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த அரசை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். ஓகே, ஏன்னா இப்ப கார்த்திக் சிதம்பரம் அவரோட அலுவலகத்துல அந்த குண்டு போடப்பட்டிருக்கு, அது கூட ஒரு பூதாரமா எல்லாருமே அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்க ஒரு எம்பியோடக்கே பாதுகாப்பு இல்லை, அது போன்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்களா? அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த குண்டு வீச்சு சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது எந்த பின்னணியில் செஞ்சாங்கங்கிறது ஆய்வு செய்யப்பட்டு அது நிச்சயமாக இந்த அரசு அவங்க ஆளுங்கட்சியினரே அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தாலும் கூட அவங்களுக்கும் தண்டனை வழங்கிய ஒரு முன்மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த அரசு செஞ்சிருக்கு. எனவே அதில் நிச்சயமாக இந்த அரசு நல்ல நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே சார். சார், திமுகவில் பொதுவாக நீங்கள் கட்சி கூட்டணி இந்த விஷயங்களை தாண்டி பொதுவாக திமுகவில் இஸ்லாமியர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? சரியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. 1960களின் மத்தியில் வரைக்கும் அந்த அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட அமைச்சராக இருக்கல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஏயா உங்கள் கட்சியில் மஜீதுன்னு ஒரு ஆள் இருக்கார, அவருக்காவது நீ அமைச்சர் பதவியை கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் கடையநல்லூரை சேர்ந்த மஜீத் அவர்கள் அமைச்சராக்கப்பட்டார். தொடர்ந்து திமுக அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 2006, 2011 காலகட்டத்தில் எப்போதுமே ஒரு முஸ்லீமுக்கு தான் அமைச்சர் பதவிங்கிறதை தாண்டி 2 பேர் காலம் சென்ற மறைந்த நம்முடைய உபைதுல்லா அவர்கள், தஞ்சாவூர் உபைதுல்லா அவர்கள் வணிக வரித்துறை அமைச்சராகவும், அதே போல் டிபிஎம் மைதீன் கான் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகவும் பதவியை வகித்தார்கள். ஆனால் அதிமுக அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர்களே இல்லாத வரலாறும் அதிமுக அமைச்சரவையில் உண்டு என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சார், இன்னைக்கு அவைத்தலைவராகவே ஒரு இஸ்லாமியர் தானே சார் இருக்காரு? அவைத்தலைவராக இருக்கலாம், அமைச்சராக யார் இருக்கா? அவைத்தலைவர் நீங்கள் அன்வர் ராஜா கடந்த காலத்தில் இல்லை இருந்த அவர் நீக்கப்பட்டார். தொடர்ச்சியாக அந்த 5 ஆண்டு கால அமைச்சரவையில் முஸ்லீம்களே இல்லாத அமைச்சரவை நிலோஃபர் கபில் அவங்களும் இருந்தாங்க, அவங்களும் நீக்கப்பட்டாங்க. அவங்க அமைச்சர்களாக இருந்தார்கள்ங்கிறத நான் மறுக்கலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம் அமைச்சர்களே இல்லாத அமைச்சரவை அது அதிமுக அமைச்சரவையாக தான் இருந்துச்சே தவிர திமுக அமைச்சரவை அது போன்ற ஒரு நிலையில் இருக்குல்ல. இப்போ 2011 நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு 2 முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்தாங்க. ஒருவர் செஞ்சி மஸ்தான், இன்னொரு ஆவடி நாசர். அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். மீண்டும் ஆவடி நாசர் அமைச்சராகப்பட்டாருங்கிறதுனால அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரதிநிதித்துவம் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் கூட நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அது திமுகவுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜூலை 6, 2025 நாங்கள் ஒரு பிரமாதமான மாநாடு மதுரையில் நடத்தினோம். அந்த மாநாடுனுடைய நோக்கம் என்னென்னா, கோரிக்கை என்னன்னா, சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி மன்றம் இவற்றில் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே அனைத்து கட்சிகளும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவோம். நானும் அதான் சார் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக இப்போ வன்னியர் சமூகமோ கவுண்டர் சமூகமோ உங்களோட
பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான அமைச்சர் முக்குலத்தோர், பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான அந்த அமைச்சர்கள் தான் இருக்காங்க. பொதுவாக பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் தனியாக அந்த 17 எவ்வளோ சதவீதமோ அது அப்படி பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கேற்ற பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இல்லாம தானே இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, அது உண்மைதான். அது வந்து நீங்க நாடாளுமன்றத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேட்பாளரே யாருமே இஸ்லாமியர்கள் வந்து இல்லை. ஏன்னா கூட்டணி கொடுக்கறத தாண்டி திமுக கட்சியிலையோ இல்லை அதிமுகல இல்லாம இருக்கிறது பெரிய. ஆமாம், திமுகவில் இப்போ சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் வேட்பாளர்கள் யாரும் இல்லைங்கிறது உண்மைதான், நான் மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் வந்து இதை சுட்டி காட்டிய பிறகு ராஜ்யசபாவில் MM அப்துல்லா வந்து ராஜ்யசபா உறுப்பினராக்கப்பட்டார். அதுக்கு பிறகு இன்றைக்கு கவிஞர் சல்மா வந்து ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு. இதை வந்து நாங்கள் சொன்னால் கேட்குற கட்சி திமுக, கேட்காத கட்சி அதிமுக. சார், டைரக்டர் அமீர் வந்து என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வந்து கிடைக்கிற அந்த இடங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கணும். ஏன்னா அடுத்து இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு அவங்க வரணும், அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. நீங்க அதை எப்படி சார் பாருங்க? இல்லை, அவர் என்ன கண்ணோட்டத்தில் பேசினார் என்பது இல்லை, எதிர்காலத்தை வச்சு அப்படி பேசினாருங்கிறது தெரியல. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது இளைஞர்கள் நிறைஞ்ச கட்சி. சமீபத்தில் கூட வள்ளுவர் கோட்டத்தில் எங்களுடைய மாணவர் அணியினுடைய மிக பிரமாதமான ஒரு மாநாடு நடைபெற்றது. அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 30 வயசுக்கு குறைவானவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு வந்து உரிய பயிற்சிகளை வழங்கிட்டு வருகிறோம். நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள். யாருடைய வாய்ப்பையும் நாங்கள் வந்து மட்டுப்படுத்தலை. இது வந்து இளைஞர்கள் மிகுதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அமீரெல்லாம் எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இல்லை. ஓகே சார். சார், இப்போ மனிதநேய ஜனநாயக கட்சி, STBI போன்ற கட்சிகளுமே இப்போ திமுக கூட்டணியில் வந்திருக்காங்க. அதான் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வரவேற்கிறோம். ஏனென்றால் நம்முடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும்ங்கிற ஒரு தாயுள்ளத்தோடு கடந்த காலங்களில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள்லாம் கூட அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அல்லது மறந்துவிட்டு இப்போது ஒரே இலக்கு வந்து நிச்சயமாக அவரே சொல்வது போல் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லிங்கிற இதில் தமிழ்நாட்டு அணியில் எல்லாரும் வீரர்களாக சேர வேண்டுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையில் எல்லாரையும் சேர்த்திருக்கிறார். அது வரவேற்கிறோம். நல்ல முடிவு. ஓகே சார். சார், மனிதநேய ஜனநாயக கட்சியெல்லாம் கடந்த காலத்தில் கட்சியெல்லாம் விமர்சிச்சிருக்காங்க, நீதிமன்றம் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. இப்போ கூட்டணியில் வந்திருக்காங்க. உங்களுக்கு அது தனிப்பட்ட முறையில் எதுவும் ஒரு நெருடலாம் அந்த மாதிரி? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒரே அதாவது ஒரே கோட்பாடோடு பயணிப்பார்கள் என்பது இல்லை. அதில் சில விட்டு கொடுப்பதெல்லாம் இருக்க தான் செய்யணும். அந்த அடிப்படையில் இதில் எங்களுக்கு எந்த சலனமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகே சார். சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி விஜய் பாஜக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போனால் திமுகவோட வெற்றிங்கிறது கேள்விக்குறியாயிடும். தேசிய ஜனநாயக கூட்டணி நல்ல பெருவாரியான எண்ணிக்கையில வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லப்படுதுல, அது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சிக்காரர்களை இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போதே அதற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் பேசி வருகிறார்கள். எனவே வந்து விஜய் வந்து திமுக பாஜக அணியில் சேருவது திமுக அணியினுடைய வெற்றியை மேலும் எளிமையாக்கும். ஓகே சார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்ல திட்டங்களை பார்த்து நிறைய கட்சிகள் வந்து சேர்றாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பயத்தில் தான் எல்லாரையும் வந்து கூட்டணியில் சேர்க்குறாங்க. விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்திருக்கிறதுனால குறைவான வாக்குகளை கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால எல்லா அமைப்புகளையுமே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வாங்கன்னு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதில்ல, அதை நீங்கள் எப்படி சார்? தவறான விமர்சனம். அதுக்கு ஒரே பதில், இது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. ஸோ தமிழ்நாட்டு அணியில் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை வளப்படுத்த விரும்பக்கூடியவர்கள், இப்போது இருக்கக்கூடிய நல்லாட்சி தொடர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் திமுக அணியில் சேருவதற்கு அவர்களாகவே விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து கூட்டணியில் சேர்றாங்களே தவிர எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு எங்கே அழைத்தார் எங்கள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்
எங்கேயாவது அழைச்சாங்களா? இல்லையே. தமிழ்நாடு வர்சஸ் இந்தியான்னு தான் சொல்கிறார். தமிழ்நாட்டு அணியை வலுப்படுத்துவதற்கு வரக்கூடியவர்களை இருகரம் விரித்து வரவேற்கிறார். இதில் என்ன தப்பு இருக்கு? ஓகே சார், நன்றி சார். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.